பில்டப் பண்றணும் பீலா விடணும் அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மள உடனே உத்து பார்க்கணும். பொதுவாக நம்ம தலையில் முளைக்கிறத விட இந்த மீச தாடி முளைக்கிறது தாங்க ஸ்ட்ராங்காக இருக்குதுங்க. இதில் கண்டதை நம்ம போடுறோம், ஹேர் பேக் போடுறோம், ஹேர் ஆயில் காய்ச்சி தலையில் தேய்க்கிறோம், நிற்க மாட்டேங்குது. ஆனால் இங்கே நம்ம எதை பற்றியும் கவலைப்படாமல் கண்டதை போடுறோம். சும்மா அப்படியே இதில் வந்து 2 பக்கமும் கயிறு கட்டி இழுக்கலாம் போல இருக்குது, அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த பிரச்சனை உங்களுக்கு இருக்கா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான் சரியா? ஸோ ஸ்கிப் பண்ணாமல் நீ இந்த மாதிரி பேசுற பார்த்தே இல்லப்பா. ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாருக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாளுக்கு நாள் நீங்கள் எல்லாரும் கொடுத்துட்ருக்க அன்புக்கும் ஆதரவுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஆனால் இந்த சப்போர்ட் பத்தாதுங்க. ஸோ தொடர்ந்து நம்மளோட சேனலில் வந்து நிறைய வீடியோஸ் இருக்குது. நம்மளோட ப்ளேலிஸ்ட்டில் போய்ட்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா நம்மளால் வந்து ரொம்ப ஈஸியான மெத்தடில் வந்து நம்ம ரெசிபீஸ் நிறைய இருக்குது உங்களுக்கு. அப்புறம் பியூட்டி டிப்ஸ் நிறைய இருக்குது. அப்புறம் ட்ராவல் பண்ணதெல்லாம் இருக்குது. இப்போ கொஞ்சம் தான் ட்ராவல் பண்ணியிருக்கேன். எனக்கு தெரிஞ்ச வகையில் நான் வந்துட்டு வீடியோஸ் போட்டுட்ருக்கேங்க. A to Z நான் மட்டுமே தான் என்னோடய சேனலுக்கு பொறுப்பு. ஸோ யாருடைய சப்போர்ட்டும் இல்லாமல் என்னுடைய இந்த கான்டென்ட் ஆகட்டும் எதுவாகட்டும் எல்லாமே நானே யோசிச்சு போடுறது தான். ஸோ கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதனால் கொஞ்சம் குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஏன்னா என்னோட நாலேஜ் அவ்வளோ தான், அதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். 57 வயசில் நான் இந்த அளவுக்கு பண்ணுறதே என்ன நானே நான் பெருமையாக நினச்சிக்கிறேன். ஸோ உங்கள் சப்போர்ட் எனக்கு கண்டிப்பாக வேணுமா இல்லையா? சரி, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எல்லாருக்கும் முக்கியமான ஒரு பெரிய பிரச்சனை இருக்குங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா, ஐப்ரோக்காக நீங்கள் பார்லர் போகலைன்னா கூட கண்டிப்பாக நீங்கள் இந்த அப்பர் லிப்புக்காக கண்டிப்பாக போவீங்க. ஏன்னா இது ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்குது. எங்கே பார்த்தாலும் பார்த்திங்கன்னா இந்த மீசை முளைக்கிறதுன்றது வந்து பார்த்திங்கன்னா இப்போ அதிகப்படியாக இருக்குது. எதனாலனாக்கா நம்மளுடைய உணவு வகையில், இன்னொன்று இப்போ ஹார்மோன்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் மேல் ஹார்மோன்ஸ் எல்லாம் கொஞ்சம் அதிகப்படியாக நம்ம உடம்புல இருந்தாலும் அந்த இஷ்யூஸ் எல்லாம் வரும். ஸோ இது வந்து நம்ம தவிர்க்க முடியாது. இது நம்ம ஜெனட்டிக்கலாக வர விஷயங்கள் இருக்குது, நம்மளுடைய உணவு பழக்கங்கள் மூலமாக இருக்குது, நம்ம எடுத்துக்கக்கூடிய மெடிசன் மூலமாக இருக்குது. தைராய்டு இஷ்யூ இருந்ததுன்னா, சுகர் இருந்ததுன்னா, இல்லை எதுவும் நிறைய இப்போ பிரச்சனைகள்லாம் வருது பார்த்திங்களா. உடல் ரீதியாக நமக்கு கிடைக்கக்கூடிய மன ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இதனால் நம்மளோட ஹார்மோன்ஸ் எல்லாம் தாறுமாறாக எங்கெங்கேயோ போயிட்டு இருக்குது, அது என்னென்னவோ மாறிட்டு இருக்குது. ஸோ அதனால் நமக்கு ஏற்படுற பிரச்சனையில் சும்மா அப்படி பாரதியார் மீசையை முறுக்கி விட்டா மாதிரி வர்ற அளவுக்குலாம் கூட இருக்குது. கேரளாவில் கூட ஒரு பொண்ணு வந்து நல்லா ஆண்களுக்கு இருக்கிற மாதிரியே மீசை வந்து நல்லா அடர்த்தியாக இருக்குது. அந்த பொண்ணு பார்த்திங்கன்னா எடுக்கிறதே கிடையாது. எனக்கு இந்த மீசை பிடிச்சிருக்கு, நான் இப்படியே தான் இருப்பேன்னு சொல்லி அந்த பொண்ணு இருக்காங்க. அந்த தைரியம் எல்லாருக்கும் இருக்கிறதில்ல. நமக்கு எப்போவுமே வந்து கொஞ்சம் நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்போம். இதுக்கு வந்து கெமிக்கல் நிறைய யூஸ் பண்ணுறவங்க தான் ஜாஸ்தி. சில பேர் வந்து ரேசர் யூஸ் பண்ணுறாங்க, அதுவும் தவறானது. கெமிக்கல் என்னென்னா நாளடையில் உங்களுக்கு என்ன ஒன்று அந்த இடத்துல கருப்பாக மாறிடும். ஃபஸ்ட்டு நம்ம உடம்புல நல்ல ரத்தம் இருக்கும்போது, நம்ம கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்கும்போது எதுவுமே பாதிக்காது. எப்போ நம்ம உடம்புல வந்து சத்து குறைபாடுகள் ஏற்படுதோ அப்போ தான் நமக்கு அதாவது ஒன்று அதாவது வேலையை காட்ட ஆரம்பிக்கும். அது தலைமுடியாகட்டும் சரி, இல்லை நமக்கு மீசை தாடி இந்த விஷயங்களாக இருக்கட்டும், கண்டிப்பாக அதுவும் மெனப்பாஸ்க்கு அப்புறம்லாம் கூட இந்த இஷ்யூஸ்லாம் வருது. இப்போது என்ன நம்ம ஆல்ரெடி நம்ம சேனல்லே வந்து பொன்னாதாரம் வந்து போட்டால் முடி கொட்டும்னு சொல்லி போட்டிருக்கேன். எஃபெக்டிவான ரெமெடி தான். ஸோ இப்போ அதுக்கு அடுத்தபடியாக இப்போ நீங்கள் உடனே ஒரு கேள்வி கேட்பீங்களே, ஸோ அதெல்லாம் போட்டு உங்களுக்கு குறைஞ்சிருச்சு அப்படின்னு. ரெகுலராக போட்டால் கண்டிப்பாக குறையும், ஆனால் நான் ரெகுலராக போடலை. ஏன் ரெகுலராக போடல அப்படின்னாக்கா, ஒன்று நான் அப்போ தான் ஏதாவது போட்டுட்ருப்பேன், வீட்டுக்கு ஏதாவது கெஸ்ட் வருவாங்க, இல்லை எங்கள் வீட்டிலே வந்துட்டு இந்த வயசில் உனக்கு இது தேவையா அப்படின்னு வர எடுத்ததுமே. ஸோ நமக்கு உடனே வந்து ஒரு மாதிரி ஆகிடும். அதனால் நம்ம அது ஆக்சுவலி ரொம்ப முதல்லலாம் ரொம்ப எனக்கு திக்காக இருந்ததுங்க. எப்படின்னா தலைமுடி எப்படி கருப்பாக இருக்குமோ அந்த மாதிரிலாம் இருந்தது. இப்போ அந்த திக்னஸ் வந்து குறைஞ்சிருச்சு எனக்கு. இந்த 2 எட்ஜில் மட்டும்தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஹேர்ஸ் இருக்குது. இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த பூனை முடின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி மாறிடுச்சு. ஸோ இப்போ நான் சொல்ல போகிற இந்த ரெமடியும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அருமையானது. உங்களுக்கு எந்த சைட் எஃபெக்ட்ஸுமே வராது. எல்லாமே இயற்கையான ஒரு விஷயம் தான் இது. சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், நிறைய பேருக்கு தெரியாது. அது இந்த ஜென்ரேஷனுக்கு கண்டிப்பாக தெரியாது. நீங்கள் த்ரெட்டிங் பண்ணுங்கள், அது தப்பு இல்லை. ஆனால் ரொம்ப இந்த ஹேர் ரிமூவல் க்ரீம் அந்த மாதிரி கெமிக்கல் நான் சொல்கிறது அதெல்லாம் போட்டு இன்றைக்கி நல்லா இருக்கும்ப்பா, நாளை பின்ன என்ன ஆச்சுன்னா அந்த இடத்துல அப்படியே மீசை மாதிரியே கருப்பாக அப்படியே உங்களுக்கு ஒரு மாதிரி டார்க் பேச்சஸ் ஆகிடும். இந்த மாதிரி அலர்ஜியானவங்க நிறைய பேர் பார்த்துருக்கேன். இந்த பக்கம் இங்கெல்லாம் கருப்பாக தாடி மாதிரி மீசை மாதிரிலாம் அந்த மாதிரி வரவங்களாம் இருக்குது. ஸோ இது வந்து உங்களுக்கு ஸ்கின்னுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து அது ரொம்ப சென்சிட்டிவான இடம். நீங்கள் அந்த இடத்துல போய் ஹார்ஷாக ஒரு கெமிக்கல் போடும்போது என்ன ஆகும், ஸ்கின் வெந்துடாது. ஸோ உங்களுக்கு முடி இல்லாமல் போகும், ஆனால் அந்த இடத்துல அந்த கருப்பாக உங்களுக்கு வந்து அந்த இடத்துல அந்த ஒரு பேட்ச் மாதிரி உங்களுக்கு உட்காந்துரும். அதுக்கு முடியே இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் ஆகும் தெரியுங்களா. அது மாதிரி இல்லாமல் இந்த ரெமெடி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஸோ ரொம்பவே நல்லாயிருக்கும், எஃபெக்டிவாக இருக்கும். இதுக்கு ஒன்றும் நமக்கு பெருசாக தேவைப்படாது. பசு மஞ்சள், அதாவது இப்போ நமக்கு தை மாதத்துலலாம் பார்த்திங்கனாக்கா இந்த பொங்கலுக்காக வந்து பானையை சுற்றி அந்த பசு மஞ்சளை வந்து கட்டுவாங்க இல்லையா, அந்த பசு மஞ்சள் அது வந்து உங்களுக்கு ஒரு 2 மாதம் வரைக்கும் உங்களுக்கு ஆன்லைனில் வந்து அந்த ஃப்ரெஷ் டியூமரிக் வந்து கிடைக்கும். அது நீங்கள் வாங்கி அதோடு நீங்கள் குப்பைமேனி கீரை, இன்னொன்று பார்த்திங்கன்னா இந்த கோரைக்கிழங்கு இருக்கு இல்லையா, அதனுடைய பொடி. கோரைக்கிழங்கு பொடி வந்து நாட்டு மருந்து கடையிலையும் இருக்குது, ஆன்லைன்லேயும் இருக்குது. குப்பைமேனி இலை வந்து சாதாரணமாக அந்த வீடுகளில் வந்து செடி வளர்க்குறாங்க இடத்துலலாம் அந்த களை செடின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அதுவே தானாகவே முளைக்கும் அது. அப்புறம் வந்து ரோடு ஓரங்களில் இந்த சென்டர் மீடியன்லாம் இருக்குது பார்த்திங்களா, அந்த இடத்துலலாம் கூட இது வந்து நிறைய விளைஞ்சிருக்கும்.
நம்ம சிட்டி விட்டு வெளியில் போனாலே பார்த்தீங்கன்னா ரோட் சைடில் ஏகப்பட்டது கிடக்கும். கொஞ்ச நாள் நீங்கள் ஒரு இடத்துல வீடுங்களில் வந்து இந்த சின்ன சின்ன செடியெலாம் போட்டு வளர்க்குறாங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துல பார்த்தீங்கனாலே வந்து தன்னாலே முளைச்சி வரும். குப்பை கொட்டுற இடத்துலலாம் கூட தானாகவே முளைக்கும். அதனால தான் அது குப்பை மேனின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று, உடம்பை வந்து குப்பையாக இருக்கிறது வந்து க்ளீன் ஆக்கக்கூடிய ஒரு கீரை அது. ஏன்னா அது உள்ளுக்கி நம்ம சாப்பிட்டுக்கலாம், பருப்பில் போட்டு கடைஞ்சி சாப்பிட்லாம். அதே மாதிரி நம்ம ஸ்கின்னுக்கும் வந்து இப்போ நிறைய குப்பைமேனி சோப்பெல்லாம் கூட இப்போ தயாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது என்னன்னாலும் ஒன்ஸ் அது ரொம்ப ஓவர் குக் ஆகிட்டாலோ இல்லை ஓவர் பாயில் ஆகிட்டாலோ உங்களுக்கு வந்து அதோட எஃபெக்டிவாக இருக்காது. ஸோ ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உடம்புக்கு அவ்வளோ நல்லது. குழந்தைக்கெலாம் கூட புளியல் பொடியில் கூட இந்த குப்பைமேனி கீரையெல்லாம் கூட நீங்கள் நிழலில் உணர்த்தி பவுடர் அரைச்சி கூட நீங்கள் குழந்தைங்களுக்கு வந்து உடம்புக்கு தேய்ச்சி குளிப்பாட்டலாம். ஸோ ரொம்ப வளன்னு பேசுகிறேன்னு சொல்லிட்டு யாராவது ஒருத்தர் கண்டிப்பாக வந்துட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. நம்ம விஷயத்துக்கு போவோம். இந்த 3ஐயும் இந்த பசுமஞ்சளை வந்து ஏன் பசுமஞ்சளை ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன்னாக்கா அது ரொம்ப எஃபெக்டிவ். காஞ்ச மஞ்சளை விட இந்த பசுமஞ்சள் வந்து ரொம்பவே எஃபெக்டிவ். அதனால் அந்த சீசனில் கிடைக்கும் போதே வந்து நீங்கள் இதை வந்து தினமுமே நீங்கள் போட்டுட்டு போடுங்க. நைட்டில் நீங்கள் ஃபுல்லாக போட்டு அப்ளை பண்ணாலும் சரி, ஓகே. நீங்கள் உங்களுக்கு வேலையெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் அப்ளை பண்ணி ஒரு 2 to 3 hours அப்படியே விட்டு தண்ணி ஊற்றி நீங்கள் கழுவ வேண்டாம். நல்லா இப்படி ரிவர்ஸில் வந்து நீங்கள் தேய்ச்சிடுங்க. இல்லை எனக்கு மஞ்சள் வந்து ஒரு மாதிரி கலர் ஒட்டுவோன்னா பச்சை மஞ்சள் உங்களுக்கு ஒட்டவே ஒட்டாது. ஸோ அதனால் நீங்கள் பயப்படவே வேண்டாம். ஸோ இது வந்து நீங்கள் மீசைக்கு மட்டும் இல்லை, இந்த தாடை முடி கூட சில பேர் இருக்கும். நம்ம ஆக்ட்ரஸ் ராதிகா இருக்காங்களே, அவங்களுக்கு வந்து நீங்கள் அவங்களுடைய பழைய படங்கள்லாம் பாருங்களேன், அவங்களுக்கு இங்கெல்லாம் வந்து முடி இருப்பானா அவங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். எனக்கு அந்த மாதிரி இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். பட் அளவுக்கு மீறி போகும்போது கொஞ்சம் நல்லா இருக்காது இல்லையா? ஸோ அவங்கெல்லாம் கூட நீங்கள் இங்கெல்லாம் கூட நீங்கள் போடலாம். ஈவன் கை காலுக்கெல்லாம் கூட நீங்கள் போடலாம். அது நம்மளுடைய இஷ்டம் தான் அது. ஸோ இது வந்து பெஸ்ட் ஹேர் ரிமூவல்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த பசுமஞ்சள், கோரைக்கிழங்கு, குப்பைமேனி, இது 3மே. ஸோ குப்பைமேனி உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கலனா பவுடராகவும் கிடைக்குது, அதை நீங்கள் பயன்படுத்தலாம். ஸோ உங்களுக்கு அது அந்த ஃப்ரெஷ் மஞ்சள் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க. தேவையானதெல்லாம் பார்த்தீங்கன்னா குப்பைமேனி இலைப்பொடி. இது ஃப்ரெஷ்ஷாக கிடைச்சா இன்னும் சூப்பர். சில இடங்களில் கிடைக்காது. ஏன்னா இப்போ அந்த சாதாரண இடங்கள் எல்லாமே இப்போ எல்லாம் பில்டிங்காக மாறிட்டு இருக்கிறதுனால நம்ம இப்போ அதெல்லாம் பார்க்க முடியறதில்ல. கிராமப்புறங்களில் கிடைக்குது. கொஞ்சம் நம்ம சிட்டி விட்டு வெளியில் போகும்போது ரோடோரங்கள் இருக்குது. இன்னும் காலி மனைகளில் தானாகவே விளையும். அந்த மாதிரி உங்களுக்கு கிடச்சிதுன்னா நீங்கள் அது கூட எடுத்து அரைச்சிக்கலாம். அடுத்தது கோரைக்கிழங்கு பொடி, இதுவும் எடுத்துக்கலாம். இது எல்லாமே உங்களுக்கு ஆன்லைன்லேயும் நாட்டு மருந்து கடைகள்லேயும் கிடைக்கும். நான் நாட்டு மருந்து கடையில் தான் வாங்கினேன். விலையும் ரொம்பவே கம்மி. அடுத்தது முக்கியமான ஒரு பொருள், இந்த ஃப்ரெஷ் மஞ்சள். இப்போ நமக்கு பொங்கல் டைமில் பார்த்திங்கனாக்கா நிறைய இந்த பச்சை மஞ்சள் வந்து வரும் நமக்கு. நான் இது ஆன்லைனில் தான் வாங்கினேன். அதை நம்ம லோக்கலில் ஜெப்டோ, பிளிங்கிட்டில் நம்ம வாங்குகிறோம் இல்லையா, அதில் தான் எனக்கு இது கிடச்சிது. அது வாங்கியிருக்கேன். இருங்க, அதை கட் பண்ணி காட்டுறேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. ஏன்னா நீங்கள் இந்த பச்சை மஞ்சளை போடும்போது ரொம்பவே இது வந்து நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ இது வந்து நம்ம வந்து இதை நல்லா அரைச்சிட்டு அந்த பொடியோடு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ண வேண்டியது தான். இல்லை எனக்கு பச்சை மஞ்சள் கிடைக்க வாய்ப்பு இல்லைன்னா நீங்கள் சாதா ரெகுலர் மஞ்சளே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதில் கஸ்தூரி மஞ்சளா இல்லை கிழங்கு மஞ்சளா இல்லை நம்ம குழம்புக்கு போடுற கொம்பு மஞ்சளான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எது உங்கள் ஸ்கின்னுக்கு செட் ஆகுதுன்னு பார்த்துக்கோங்க, நீங்கள் அது போட்டுக்கலாம். கஸ்தூரி மஞ்சளை ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லைனாக்கா கொம்பு மஞ்சளில் போடுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் கேட்பீங்க, இது எவ்வளோ நாள் போடணும், உடனே வந்து ரிசல்ட் கிடைக்குமானா, இயற்கையான பொருள் வந்து உடனே ரிசல்ட்டு நமக்கு கிடைக்காது. ஸோ உங்களுக்கு வந்து உங்களுடைய முடியினுடைய திக்னஸை பொறுத்து தான் வந்து நமக்கு 2-3 மாதத்தில் கொட்டுதா இல்லை ஒரு 6 மாதம் எடுத்துக்குதான்றதை நமக்கு தெரியும். பட் ரெகுலராக நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், ரொம்பவே எஃபெக்டிவானது ஒரு விஷயம். இது வந்து உங்களுக்கு எந்த விதமான சைடு எஃபெக்ட்டும் கிடையாது. நான் வந்து அஷூரன்ஸ் கொடுக்குறேன் இதுக்கு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். முதல் 1 மாதம் நீங்கள் விடாமல் இதை போட்டு பார்த்தாலே உங்களுக்கு அந்த வித்தியாசம் தெரியும். ஏன்னா அதனுடைய வேர்க்கால்களில் வந்து அதனுடைய உறுதித்தன்மை எழுந்துடும், ஸ்ட்ராங்காக இருக்கும் இல்லையா. அது வந்து நாளடையில் வலுவழுந்து போக ஆரம்பித்தோடனே ஆட்டோமேட்டிக்காக கொட்ட ஆரம்பிக்கும். ஸோ இது வந்து சொன்ன மாதிரி உங்களுடைய ஹேர் க்ரோத்தினுடைய திக்னஸை பொறுத்து தான் உங்களுக்கு வந்து இதனுடைய எவ்வளோ நாள் உங்களுக்கு எடுத்துக்கும் அப்படின்றத பொறுத்து நீங்கள் எவ்வளோ நேரம் வச்சுக்கிறீங்க. இன்னொன்று ரெகுலராக பண்ணுறீங்களா, அது முக்கியமான ஒரு விஷயம் இல்லை. நம்ம முதல்ல வந்து எல்லாம் வேகமாக ஒரு எந்தில் வந்து எல்லாமே ஸ்டார்ட் பண்ணுவானா, ஒரு வாரத்துக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம் தெரியுமா, நம்ம பண்ணுற பெரிய தப்பே வந்து கண்டினியூ பண்ண மாட்டோம். நானும் அப்படி தான். பட் எனக்கு வந்து என்னோடய ஃபேமிலி சுச்சுவேஷன் மற்றது அதெல்லாம் வேறு அதனால் என்னால் பண்ண முடியல. அட்லீஸ்ட் என்னால் முடியல, நீங்களாவது செஞ்சுக்கலாம் இல்லை. அதனால தான் நான் உங்களுக்கு இதை சொல்கிறேன் நான். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். என்னங்க பார்த்தீங்களா,
ஸோ இதுக்கு வந்து நம்ம டெமோ செஞ்சு காட்டணுன்ற அவசியமே இல்லை. அது அந்த மஞ்சளை நீங்கள் அரைச்சிங்கன்னா அது கூட இந்த 2 பவுடரையும் ஈக்குவல் ரேஷியோ, அதுக்கு வந்து அளவும் தேவையில்லை. கலந்துட்டு முகத்தை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா போட்டுட்டு ரிலாக்ஸாக கண்ணை மூடி படுத்துக்குங்க. இல்லையா நைட் தூங்கும்போது கூட நீங்கள் போட்டுக்கலாம். என்ன ஒன்று, பெட்டில் வந்து அது காஞ்சதுன்னா கொட்டும், அந்த ஒரு பிரச்சனை உங்களுக்கு ஒன்றும் இல்லைன்னா நீங்கள் வந்து நைட்டில் கூட அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனாக்கா டே டைமில் கூட நீங்கள் உங்களுக்கு ஃப்ரீ டைமில் எப்போல்லாம் நேரம் கிடைக்குதோ நீங்கள் இதை போடுங்க. நீங்கள் அதே மாதிரி ஃப்ரெஷ் மஞ்சள் கிடைக்கலன்ற பட்சத்தில் நீங்கள் கஸ்தூரி மஞ்சளோ இல்லை குண்டு மஞ்சளோ இல்லை நம்ம விரலி மஞ்சளோ, இது 3ல் எது வேணும்னாலும் உங்கள் ஸ்கின்னுக்கு எது செட் ஆகுதோ நீங்கள் 3மே கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஸோ எப்பவும் போல் உங்களுக்கு இந்த பதிவு வந்து கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நாளுக்கு நாள் நீங்கள் கொடுத்துட்ருக்க அன்புக்கும் ஆதரவுக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். நம்ம சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணுங்கள். உங்களுக்கு பயன்படக்கூடிய விஷயங்கள் நிறையவே இருக்குது, பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.